மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கில் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் மீது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தயாநிதி மாறன் தாக்கல் செய்திருந்தார். அதாவது தொகுதி மேம்பாட்டு நிதியில் எதுவும் பயன்படுத்தவில்லை என வினோஜ் பி செல்வம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். தன் மீது அவதூறு பரப்பும் வகையில் அரசியல் உள்நோக்கத்துடன் வினோஜ் பி செல்வம் பதிவிட்டுள்ளதாக தயாநிதி மாறன் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை இன்று எழும்பூர் 13வது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணைக்காக பாஜகவுடைய மாநில செயலர் வினோஜ் பி செல்வம் ஆஜரான பிறகு வருகிற அடுத்த மாதம் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல அன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதையடுத்து வினோஜ் பி செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். நீதிமன்ற வளாகத்திலே செய்தியாளர்கள் சந்தித்தார். சந்திக்கும் போது பல்வேறு கருத்துக்களை அவர் பதிவு செய்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுபோல தன் மீது போடப்பட்ட வழக்கு ஒரு பொய் வழக்கு என்றும் சட்ட ரீதியாக தான் சந்திக்க இருப்பதாகவும் அவர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீண்டும் மோடி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.